இந்த விசச்சாராய சாவுகள்ல ஒரே நேரத்தில் 50 பேர் 60 பேர் உயிரிழப்பதனால அது ஒரு பெரிய செய்தி ஆகிறது. ஆனால் தினமும் மதுவை அருந்தியதன் காரணமாக மெல்ல மெல்ல இந்திய குடிமக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இறந்து வருகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான எடுத்துக்காட்டு. எனவே தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். முதலமைச்சருக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறது. மனிதநேய மக்கள் கட்சி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். திமுக இதுக்கு முன்னாடி மதுவிலக்கு அமல்படுத்தும் சொல்லியிருக்கு. இப்போ இந்த கள்ளச்சாராய விவகாரத்துக்கு அப்புறமும் மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு தற்போது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அமல்படுத்துறதுக்கு உங்களுடைய நீங்க கோரிக்கைன்றீங்க, இது கண்டன கோரிக்கையா வைக்கிறீங்களா? தொடர்ந்து மதுவிலக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என்ற எங்களுடைய இந்த கோரிக்கை பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது.